வெல்கம் டு தமிழ் ஹாட் டிப். இன்றைக்கி நானும் என் நண்பனின் தங்கையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையில் நான் எப்படி என்னுடைய நண்பனுடைய தங்கச்சி சுதாவை எப்படி கரெக்ட் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த கதையில் நான் சொல்ல போகிறேன். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். நானும் என்னுடைய கல்லூரி நண்பனும் ஒன்றா காலேஜ் முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்கோம். இப்படியே வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் என்னோடய ஃப்ரெண்டு அவனோட வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போய் அவனோட குடும்பத்தில் இருக்க எல்லார்கிட்டேயும் என்னை அறிமுகம் செஞ்சு வச்சான். அவங்களும் அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தனாகவே என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட ரொம்ப நல்லா பழக ஆரம்பித்தாங்க. எனக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் அடிக்கடி என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு வருவேன். அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் நான் செய்வேன். இப்படியே நாட்கள் போக போக அவனுடைய குடும்பத்தில் என்னை அவங்களுடைய மகனாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நான் வழக்கம் போல் லீவு நாட்களில், அதாவது சனி ஞாயிறு அந்த மாதிரி லீவு நாட்களில் என்னோடய ஊருக்கு போகிறத தவிர்த்துட்டேன். என்னோடய ஊருக்கு போகாமல் நான் என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே நேரத்தை செலவழித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டுக்கு மொத்தமாக 2 தங்கச்சி இருக்காங்க. அதில் ஒருத்தி பேர் கலா. அவள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறா. இன்னொருத்தி பேர் சுதா. அவள் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறா. அவள் தான் இந்த கதையுடைய கதாநாயகி. கலா பார்க்குறதுக்கு சுமாராக தான் இருப்பாள். ஆனால் என் நண்பனுடைய இன்னொரு தங்கச்சி சுதா, அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாள். அவள் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கா. அவள் ரொம்ப நல்லா பேசுவாள். அவள் நடந்து போகும்போது எல்லாரும் அவளையே தான் பார்ப்பாங்க. அந்த அளவு அழகாக இருப்பா. இப்படியே நாட்கள் போக போக நான் அவகிட்ட ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பித்தேன். நான் அவளை பார்க்குறதுக்காகவே அவள் வீட்டுக்கு போக ஆரம்பித்தேன். அவளும் என்கிட்ட நல்லா தான் பேசுவாள். ஆனால் அடிக்கடி என்னை அண்ணா அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாள். எனக்கு அது கேட்கும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இருந்தாலும் நானும் எதுவும் பேசாமல் சுதா சுதான்னு சொல்லிட்டு அவகிட்ட உரிமையாக பேசிக்கிட்டு இருப்பேன். இப்படியே போக போக ஒரு நாள் அவனோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனில் அவனுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. நானும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன். அப்போது தான் அந்த பொண்ணான தருணம் வந்துச்சு. அதாவது என் நண்பனுடைய தங்கச்சி சுதா, அவள் அன்னைக்கு அழகா சாரி கட்டியிருந்தா. நான் அப்படியே மெய் மறந்து அவளையே வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் நண்பனுடைய தங்கச்சி சுதாவுக்கு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ இருந்துச்சு. அந்த இன்டர்வியூக்கு அன்னைக்கு ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாருமே இல்லை. அந்த ஃபங்க்ஷன் வேறு ரொம்ப நேரம் நடக்குன்றதுனால அவளால் இன்டர்வியூக்கு போகவே முடியல. அப்போது காலையில் சீக்கிரமாக கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. யாரும் அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாகவே இல்லை. வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு என்னை அவனுடைய தங்கச்சியை கூட்டிக்கிட்டு இன்டர்வியூக்கு போக சொன்னான். நானும் ரொம்ப சந்தோஷமாக அவனோட தங்கச்சி சுதாவை கூட்டிக்கிட்டு நாங்கள் இன்டர்வியூக்கு போகிறதுக்காக வேறு ஒரு ஊருக்கு பஸ் ஏறி போக ஆரம்பித்தோம். நாங்கள் விடியற் காலையிலேயே பஸ் ஏறி போயிட்டு இருந்தோம். அப்போது அவனோட தங்கச்சி சுதா என் பக்கத்தில் தான் உக்காந்துக்கிட்டு இருந்தா. நான் அவளை ரசிச்சுக்கிட்டே பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். அப்படி போகும்போது கொஞ்ச நேரத்துலேயே என் நண்பனுடைய தங்கச்சி சுதா அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டா. அவள் என் மீது அப்படியே சாய்ந்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். 1 மணி நேரம் கழித்து பஸ்ஸு
ஒரு இடத்துல நின்றுச்சு. அப்போது அவனோட தங்கச்சி சுதாவை எழுப்பி கூட்டிகிட்டு போய் டீ காஃபிலாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பஸ்ஸில் உட்காந்து நாங்கள் 2 பேரும் கதை பேச ஆரம்பித்தோம். அப்போ கூட என் நண்பனுடைய தங்கச்சி சுதா என்னை பார்த்து அண்ணா அண்ணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. எனக்கு அது கடுப்பாக இருந்துச்சு. நான் என்னோட நண்பனோட தங்கச்சி சுதாவை பார்த்து, ஏய் சுதா, இனிமே என்னை அண்ணான்னு கூப்பிடாத அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவ வேற என்னன்னு கூப்பிடணும் அப்படின்னு கேட்டா. நான் அவகிட்ட இனிமே பேர் சொல்லியே கூப்பிடு அப்படின்னு சொன்னேன். என்னோட நண்பனுடைய தங்கச்சி சுதா என்னை பார்த்துட்டு, நீங்கள் என்னோட ரொம்ப பெரியவங்க, நான் எப்படி பேர் சொல்ல முடியும் அப்படின்னு அவ சொன்னா. நான் அவகிட்ட, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, என் பேர் சொல்லி கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொன்னேன். அவளும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா. அப்படியே அவள் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தா. நாங்கள் அப்படியே ஊர் வந்து சேர்ந்தோம். வந்து சேர்ந்துட்டு அன்னைக்கு அவள் இன்டர்வியூ முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே கிளம்பி வந்தா. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு தயாரானோம். நாங்கள் வரும்போது பஸ்ஸில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாரானோம். அன்னைக்குன்னு பார்த்து பஸ்ஸு அங்கே ஒரு பிரச்சனைன்றதுனால பஸ்ஸே எதுவும் போகல. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். கடைசியில் நாங்கள் ஃபோன் பண்ணி இந்த தகவலை சொன்னோம். என்னுடைய நண்பனும் வேறு வழி இல்லைடா, அங்கேயே ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி அங்கேயே தங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பனும் ஐடியா கொடுத்தான். நானும் அப்படியே சந்தோஷமாக ஒரு லாட்ஜில் நாங்கள் ரூம் புக் பண்ணோம். நாங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகி அங்கேயே கீழே சாப்பிட்டு நாங்கள் ரூமுக்கு போனோம். அந்த ரூம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அங்கே ஏசி குளிரில் அப்படியே சில்லுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அப்படியே சந்தோஷமாக உக்காந்துக்கிட்டு இருந்தேன். நான் அப்படியே என் நண்பனுடைய தங்கச்சி சுதாவை பார்த்தேன். அவள் அப்படியே பயந்து போய் உக்காந்துக்கிட்டு இருந்தா. நான் அவளுடைய கையை பிடிச்சி அவகிட்ட எதுவும் பயப்படாத, நாளைக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே நாங்கள் 2 பேரும் கதை பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நானும் என் நண்பனுடைய தங்கச்சியும் டிவி பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ டிவியில் ஒரு லவ் படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போது நான் என் நண்பனுடைய தங்கச்சிக்கிட்ட, நீ யாரையாவது லவ் பண்ணுறியா சுதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவ, நான் யாரையும் லவ் பண்ணல, எனக்கு லவ்வே பிடிக்காது அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவள் என்கிட்ட கேட்டா, நீ யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட கேட்டா. நான் கொஞ்ச நேரம் அவளையே பார்த்துட்டு, ஆமாம், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட கூட அந்த லவ்வை சொன்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது என் நண்பனுடைய தங்கச்சி சுதா என்கிட்ட, அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட சொன்னான். நான் அவகிட்ட, ஏன் அப்படி சொல்கிற, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவள், நீ ரொம்ப நல்ல பையன், அது மட்டும் இல்லை, ஒரு பொண்ணு நான் பக்கத்தில் இருக்கேன், ஆனாலும் நீ என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிற, அன்பாக பார்த்துக்கிற, ரொம்ப கேர் பண்ணுற அப்படின்னு அவ சொன்னா. நான் உடனே அவளை பார்த்து, ஏன்னா நான் லவ் பண்ணுற பொண்ணே நீ தான் அப்படின்னு சொன்னேன். உடனே அவள் அதிர்ச்சி ஆகி என்னை பார்த்தா. நானும் அவளுடைய கையை பிடிச்சி, ஆமாம் சுதா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே அவள் அதிர்ந்து போனா. அவள் என்கிட்ட, அண்ணா என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவள் என்கிட்ட கேட்டா. ஆமாம் சுதா, நான் உன்னை மட்டும் தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவள், ஐயோ ஐயோ, ஏன் அண்ணா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து அவள் முறைச்சா. நான் அவகிட்ட, சாரிம்மா, நான் நிஜமாவே எப்போ உன்னை முத பார்த்தனோ அப்போலேருந்தே நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ என் நண்பனுடைய தங்கச்சின்னு தெரியும், நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் உன் மேலே நான் ரொம்ப அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் அப்படி சொல்ல அவள் அப்படியே அமைதியாகவே இருந்தா. நான் கொஞ்ச நேரம் கழித்து என் நண்பனுடைய தங்கச்சி சுதா கிட்ட,
சுதா, சாரி சுதா, ப்ளீஸ். நான் உன்கிட்ட லவ்வை பற்றி சொன்னதை யார்கிட்டயும் சொல்லாத. முக்கியமாக என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லாத. அவனுக்கு தெரிஞ்சா அவன் என்னை தப்பாக நினச்சிப்பான். அப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை போயிடும் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லி நான் அவளை சமாதானப்படுத்தினேன். ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ள இவகிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் அவகிட்ட என்னோடய லவ்வை பற்றி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து அவள், அண்ணா சரி தூங்கலாம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் 2 பேரும் அப்படியே தூங்கினோம். அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் அவள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. அவள் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்தா. சரி நான் ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னான். அப்படி ஊருக்கு கிளம்பி போகும்போது அவள் என் கையை பிடிச்சி அப்படியே ஜாலியாக வந்தா. அப்போது நான் அவளை பார்த்து, என்ன சுதா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவள் என்னை பார்த்து, அண்ணா ஏன்னு தெரியல, நீங்கள் என்கிட்ட லவ் சொன்னதுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்னோடய லவ்வராக வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு அவள் சொன்னா. நான் என்னோடய நண்பனுடைய தங்கச்சி சுதாவை பார்த்து, அதான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அண்ணா அண்ணான்னு சொல்கிற, இனிமேல் அண்ணான்னு கூப்பிடாத அப்படின்னு சொன்னேன். அவளும் சரிடா அப்படின்னு சொன்னா. நான் என்னோட நண்பனுடைய தங்கச்சி சுதா கிட்ட, சரி சுதா, நாம் ஏதாவது பிளான் பண்ணலாம், கண்டிப்பாக நம்ம கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அவளும் சந்தோஷமாக என் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து வந்தா. நாங்கள் 2 பேரும் பஸ்ஸில் ஏறி சந்தோஷமாக போக ஆரம்பித்தோம். அப்போது என் நண்பனுடைய தங்கச்சி சுதாவும் என் தோள் மீது அப்படியே சாஞ்சிக்கிட்டு சந்தோஷமாக வந்தா. அப்போது நான் என் மனசுக்குள்ளே நினைக்க ஆரம்பித்தேன், எப்படியோ லவ்னு சொல்லிட்டு இவளை ஏமாத்திட்டோம். இதுக்கப்புறம் எப்படி என் நண்பனுடைய தங்கச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கவிழ்த்தேன் அப்படின்றத இந்த கதையுடைய அடுத்த பகுதியில் சொல்கிறேன். இதே மாதிரி பல கதைகள் உங்களுக்கு வேணும்னா கீழே என்னுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டும் இன்ஸ்டா அக்கௌண்ட்டும் கொடுக்குறேன். அதில் மெசேஜ் பண்ணி இதே மாதிரி பல கதைகளை வாங்கிக்கோங்க. அந்த கதைகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் முழு கதையாக இருக்கும். அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.